எப்பேற்பட்ட பாக்கியம்னா ராமர் மாதிரி இன்னொரு பிள்ளை கிடையாது இல்லையா? அப்ப அந்த பாக்கியத்தை யாருமே அடைய முடியாது. அப்பேற்பட்ட பாக்கியத்தை கௌசல்யா அடைஞ்சாலும் ராமமாதா யசஸ்வினி அப்படின்ட்டு அது ஒரு தடவை இல்ல பல தடவை ராமாயணத்துல சொல்லிட்டே வர என்ன நோம்பு நோட்டால் உலகம் அப்படிம்பாலாம். இந்த என்ன தபசு பண்ணா என்ன நோம்பு போட்டா இந்த ராமர் வந்து அவளுக்கு பிறக்க அப்படிம்பாலாம். எப்பேற்பட்ட தெய்வம் இப்படி வந்து பிறந்திருக்கு அவளுக்கு அப்படின்னு அந்த பெருமை கௌசல்யக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. தசரதனுக்கும் அந்த பெருமை உண்டாம். ராஜா புத்திரவதாம் வரகா புத்திர பெற்றவங்கள யாரா சிறந்தவன் அப்படின்னு கேட்டா தசரதன் தானா. அதுக்கும் ஈடு கிடையாதாம். புத்திரவான்கள்ல யார் சிறந்தவன் அப்படின்னு கேட்டா அன்றும் இன்றும் என்றும் தசரதன் ஒண்டிதான். நம்ம குறையில்லாத கோவிந்தன் அப்படின்னு பகவான் சொல்றோம். ஆனா அந்த பகவானுக்கும் ஒரு குறை